வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட் தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடு பீஸ் 2 பீஸும் ஃப்ரண்ட் சைடு பீஸ் 2 பீஸும் வச்சுருப்போம். இப்போ அந்த ஃப்ரண்ட்டும் அதாவது ஓகேங்களா, பேக்கும் இது ரெண்டும் ஒரு 1/2 இன்ச் இதில் வந்து இந்த ஸ்க்ராட்ச் லென்த் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ராட்ச் லென்த்தை மட்டும் ரெண்டு ஃப்ரண்ட்டையும் 2 பேக்கையும் கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து ஸ்க்ராட்சில் இந்த ஹைட்டு வந்து அதிகமாக வச்சுருப்போம். 2 இன்ச் ஹைட் அதிகமாக இருக்கும். லென்த்து இந்த ஸ்க்ராட்ச் லென்த் அதிகமாக இருக்கும். எது லென்த் 2 அதிகமாக ஒரே சைஸில் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஒன்றா நீங்கள் வந்து 1/2 இன்ச் கேப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா. சைடு ஜாயின் வந்து நீங்கள் ஒரு இன்ச் எக்ஸஸ் விட்ருக்கலாம், இல்லை 1/2 இன்ச்சு தான் எக்ஸஸும் விட்ருக்கலாம். நீங்கள் அது எந்த அளவுக்கு எக்ஸஸ் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைடு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸில் வந்து எக்ஸஸ் விட்டுருக்க சில பேர் டைட்டாக இருக்குது, லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸஸ்க்காக 1 இன்ச் வரைக்குமே உள்ள வந்து சைடு ஜாயினில் வந்து விடுறாங்க. ஸோ அதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு தைச்சிட்டு கிட்ட வர வரைக்கும் கீழே வந்து லெக்கு கிட்ட நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபோல்டிங் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும். ஓப்பன் ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டிச் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா. பேக் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிடுங்க அந்த ஸ்டிச்சை பிரியாத மாதிரியே. 2 சைடுமே அதே மாதிரி தான். நம்ம எப்படி ஒரு சுடிதாருக்கு வந்து அந்த ஸ்லிட்டில் வந்து நம்ம கட் பண்ணி தைப்போம், அந்த இடத்துல வந்து லாக் ஸ்டிச் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே பேக் ஸ்டிச் அடித்து லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓகேங்களா. 2 சைடு அதே மாதிரி ஓரத்தில் கொடுத்துடணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த பேண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் எட்ஜஸ் ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் நம்மளும் அந்த பேண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. இது வந்து ஸ்லீவுக்கு இதே மெத்தடு தான். ஸ்லீவ்லேயும் வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும். அது எந்த மாதிரி கொண்டு வரோங்கிறத பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து டைட்டாக இருக்கும். அது வந்து சின்னதாக வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் வைக்கல, நம்ம கையினுடைய மேல் எலும்போட கீழே வந்து சின்னதாக இருக்கும். அப்போ உள்ளே போகாதுங்கிறதுக்காகவும், இது ஒரு ஃபேஷனுக்காகவும் இன்றைக்கி வந்து இந்த ஓப்பன் எட்ஜஸ் வந்து ஃபினிஷிங்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்டக்காகி நம்ம போடும்போது கால்லையோ இல்லை கையிலையோ போடும்போது ஸ்டக்காகி நிற்காமல் உள்ளே போகும். ஏன்னா ஃபிட்டடாக தான் இந்த சைஸ் இந்த இடத்துல நம்ம தைப்போம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம இதில் எப்படி செய்கிறோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ லெக்கில் கீழே வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட் மார்க்குக்கு அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்ருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது உள் சைடு, இது வந்து உள் சைடு நம்ம அந்த பக்கம் திருப்பி தான் அடிக்கணும். ஓகேங்களா. அந்த சைடு திருப்பி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸஸாக எவ்வளோ தூரம் நமக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே உள்ளே மடக்கி விட்ற மாதிரி மடக்கி விட்றோம். இது எப்படின்னா, நீங்கள் பக்கம் ஃபோல்ட் பண்ணி அந்த செல்வெஜ் வந்து இந்த பக்கம் திரும்பணும். ஓகேங்களா. ஸோ அதை மடக்கிட்டு, ஏன்னா உள்ளே திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உள்ளே கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு, தென் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நமக்கு 1/2 இன்ச்சு எவ்வளோ எக்ஸஸ் 3/4 இன்ச் எக்ஸஸ் விட்டுருக்கீங்கன்னா 3/4 இன்ச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு தையல் போடுறோம். இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற வரைக்கும் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த அளவு மட்டும் நம்ம 4 சைடு பண்ணுறோம்னா 4 சைடு ஈக்குவல் சைஸ் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு பெட்டர் நீங்கள் அங்கே கட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தையல் வரணும் அப்படின்னா இது வரைக்கும் வரணுங்கிறது கூட ஒரு கட் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கட் பண்ணும்போதே உங்களுக்கு தைக்கும்போது நீங்கள் வந்து அளந்து பார்க்கணுங்கிற அவசியம் வராது. ஓகேங்களா. இப்போ அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சிட்டு திருப்பி பாருங்கள். திருப்பி அந்த கார்னர் நல்லா எடுத்துவிடுங்க. ஓகேங்களா. இந்த கார்னர் எடுத்துவிட்டு இது மேலேயும் ஒரு தையல் வந்து நீங்கள் போடுறதுனா போடலாம். இது வந்து நான் சீம்லெஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் அதில் பண்ணலை. ஓகேங்களா.
அதில் வந்து சீம்லெஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா மேலே வந்து சுற்றி வர ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அதை ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுறணும். 2 பீஸ்லேயும் வந்து இதே மாதிரி நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு 2 பீஸ்லேயும் அதே அளவு செஞ்சிடணும். அதே மாதிரி 2 பீஸ்லேயும் செஞ்சுட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி நம்ம 2 சைடுக்குமே வந்து அடிச்சிடணும். ஓகேங்களா? நம்ம திருப்பிட்டு தான் அந்த உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம அடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ 2 சைடும் நம்ம அடிச்சிட்டோம். 2 பக்கம் திருப்பியாச்சு. இப்போ அப்படியே உள்ளே வச்சு அதை உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். அந்த ஃபோல்டிங்கில் வந்து உள் சைடில் தான் இருக்கணும். வெளி பக்கம் அந்த ஒரு தையல் மட்டும் தான் தெரியும். இப்போ அடித்த தையல் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஓப்பன் சில்வேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓப்பன் எட்ஜஸ் ஸ்லீவ்லேயோ பேண்ட்லேயும் இதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். அதே மாதிரி 2வது பக்கமும் பண்ணலாம். நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி அது எப்படி மடக்கிறேங்கிறது, நீங்கள் மடக்கிறத வந்து கரெக்டாக மடக்கணும். மாற்றி மடக்கிட்டிங்கன்னா உள் சைடு போகும். அதாவது வெளி சைடில் வந்து நமக்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டிங் அங்கிட்டு திருப்பினா எல்லாமே உள்ளே போகுதா அப்படிங்கிறது ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தைங்க. இல்லைன்னா பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு அந்த லாக் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் முன்னாடியே வந்து அது எப்படி பண்ணுறதுங்கிறது பிளான் பண்ணிக்கிட்டு தென் நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 2வது லெக்லேயும் வந்து நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ அந்த இதில் எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணியிருக்கோமோ அதே அளவு அதுதான் பெட்டர். நீங்கள் கட் மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கட் பண்ணும்போதே 2லேயும் கட் மார்க் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுங்கிறது வந்து மாறாது. இல்லைன்னா ஒன்றில் வந்து 1.5 இன்ச்சும் ஒன்றில் வந்து 1.25 இன்ச்சும் இல்லை 1.25 இன்ச்சுன்னும் ஏற்ற இறக்கமாக வந்து மாறி போயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து நீங்கள் எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும், எங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிச் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சின்ன கட் மார்க் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பீஸில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சி ஜாயின் பண்ணுறோம். இது 2 தையல் போடணும். நம்ம நார்மல் பேண்ட் மாதிரியே தான் இது. நம்ம 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி அதில் நான் ஒரு தையல் போட்டிருந்தேன், அதனால் இந்த சைடு மட்டும் நான் ஒரு தையல் போட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து நாடா நாடாவுக்காக நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ இது ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒன்ஸ் நான் வச்சு செக் பண்ணிக்கிட்டு அது நாடா வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நாடாவுக்கு வந்து ஒரு 3 to 3.5 இன்ச் அளவில் நான் 3.5 எடுத்துருக்கிறேன். வந்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம பின்னாடி ஒரு 1/2 இன்ச் உள் போயிடும், மறுபடியும் 1 இன்ச் மேலே 1 இன்ச் இறங்கும். ஓகேங்களா? அப்போ 2 இன்ச் வந்து இந்த ஃபோல்டிங்கில் வரும். அகைன் உள்ள ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ நம்ம அது 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபோல்டிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3.5 இன்ச் அளவில் வந்து ஒரு துணி எடுத்திருக்கேன். எடுத்து அதை லென்த்துக்கு வச்சு ஜாயின் பண்ணி எவ்வளோ லென்த் வேணுமோ அதில் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நான் வந்து பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு சுற்றி வரோம் வந்து என்ன பண்ணணும், மேற்பக்கம் அதனுடைய மேற்பக்கம் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து ஓட்டணும். ஓகேங்களா? ஓட்டிட்டோம். ஸோ இப்போ எக்ஸஸ் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அது மேலே இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி அந்த சைடு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச் மேலேயே வர்ற மாதிரி நம்ம வந்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நம்ம நாடா கோக்கிறதுக்கு இடத்துக்கு வந்து அந்த ஓப்பன் எண்டு 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம விட்டு தைச்சிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டிச் மேலேயே வர்ற மாதிரி அந்த பட்டி, அதாவது அந்த பட்டி நாடா பட்டி வந்து நம்ம அந்த ஸ்டிச் மேலேயே வர்ற மாதிரி வச்சு தைக்கணும். இது வந்து மே பீஸ் இழுத்துடக்கூடாது. நீங்கள் மே பீஸ் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். மே பீஸ் அடிப்பீஸோட மே பீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து கிரிப் கம்மியாக இருக்குது. அடியில் வந்து நீங்கள் தையல் கொடுத்துருக்கீங்க, கிரிப் இருக்கும், அதனால் எக்ஸ்டெண்ட் ஆகாது.
மேலே வந்து இப்போ தான் தைக்க போகிறீங்க, இழுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் அது ஒரு துணி கிராஸாக கொடுக்கலைனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸு எக்ஸ்டெண்டு வரவும். ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன சின்ன அதாவது அதை எப்படி சமாளிக்கணும், அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டே தைச்சிட்டு போகக்கூடாது. உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுனா ஒரு குட்டி குட்டி மடிப்பு அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிற இடம் அதை அப்படியே மடித்து உள்ளே தைச்சி விட்ருங்க. சரிங்களா? நீங்கள் அதை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்னாகும், ஸ்டேஜில் தைக்க முடியாது உங்களால். அந்த இடம் வந்து ஃபோல்டிங் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், தைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா அங்கங்கே வந்து சின்னதாக ஒரு மடிப்பு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது பாவாடையெல்லாம் தைக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு அம்பர்லா கட்டில் இந்த மாதிரி தைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த 2யும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்தால், வராத அளவுக்கு தைச்சிக்கோங்க. வந்தால் அந்த மாதிரி குட்டி குட்டி மடிப்பு அங்கங்கே லைட்டாக குட்டி மடிப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்கு அளவும் ஒரே அளவாக வந்துடும். இவ சுற்றி வர அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நாடா தான் நம்ம தைக்கிறது பாக்கி இருக்குது. மற்றது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓவர். ஓகேங்களா? இந்த பேண்ட் ரொம்ப ஈஸி தைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நாடாவுக்கு வந்து 1.5 இன்ச் அளவில் 1.5 மீட்டர் துணி வந்து நான் எடுத்திருக்கேன். அது 2 பீஸாக இருக்குது. அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இந்த நாடாவுக்கு வந்து உள்ளே ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி, இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2யும் ஒன்று சேர்த்து நம்ம தைக்கணும். இதுக்கு தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது 2யும் வந்து இந்த சைடு அதாவது இந்த செல் வச்சு ஒரு ஃபோல்டு, ரைட் சைடு செல் வச்சு ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் சைடு செல் வச்சு ஒரு ஃபோல்டு, 2யும் சேர்த்து ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். அது மேலே வச்சு ஒரு தையல் விட்டுக்கிட்டே வாங்க. இது 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு இது சரி பண்ணிக்கிட்டே தான் நம்ம கொடுக்கணும். இந்த 1.5 மீட்டர் அளவும் ஒவ்வொரு இன்ச்சாக தான் நகர்த்தி தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். நாடா தைச்சிட்டோம். பேண்ட் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாடா வந்து பேண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பேண்ட் ஸ்டிச்சிங் வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும். வாழ்க வளமுடன். Thank you for watching this channel.